கொடைக்கானல் ஃபஸ்ட்டு இதில் என்னோடய லாகில் இந்த இடத்த போட்டிருப்பேன். நான் இந்த இடத்த பற்றி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நான் வந்து கொடைக்கானல் போகும்போது திண்டுக்கல் வழியாக அதாவது கொடைக்கானல் டு ஃபஸ்ட்டு என்னோடய லாகில் சொல்லும்போது இந்த இடத்த பற்றி நான் சொல்லியிருப்பேன். இது வந்து சூப்பரான ஒரு இடம் அப்படின்ட்டு. இது ஃபாரஸ்ட்டு. ஆக்சுவலாக இது என்ன மரம்னு தெரியல, ஆனால் இந்த மரம் தான் இது ஃபுல்லாகவே. இது ஒரு பெரம்பலூர்லேருந்து தாண்டி திருச்சிக்கும் இடையில இருக்குங்க. திருச்சிலேருந்து கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் இருக்குது. இதில் தான் நான் வந்து ஃபோட்டோஷூட் வீடியோ எடுத்தேன். நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நல்ல மழை, நல்ல கிளைமேட் நல்லா இருந்தது. அது பச்சை பசேன்னு. அது இப்பயும் இருக்கும். லைட்டாக மழை பெஞ்சு லைட்டாக ஒரு வெயில் அடித்ததுன்னா இப்போ வேறு லெவலில் இருக்கும் இந்த இடம். செம்மையாக இருக்கும். இது திருச்சி போகும்போது சரி இந்த இடத்த நான் எடுக்கலான்னு நினச்சேன். ஆக்சுவலாக இங்கே வர்ற பைபாஸ்லேயே அழகாக இறங்குனீங்கன்னா இந்த இடத்த, யாராவது திருச்சி போனீங்கன்னா இந்த இடத்துல உள்ளே இதே மாதிரி தூரம் தெரியுதா, அதே மாதிரி போயிட்டே இருக்குங்க. அழகாக பாறைலாம் இருக்குது. நிறைய பாறை, குட்டி குட்டி பாறை. இது என்ன ஃபாரஸ்ட்டு, என்ன மரம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்னா இந்த மரம் மாதிரி, செம்மரம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது செம்மரம் கிடையாது. செம்மரமா அது தெரியல. ஆக்சுவலாக அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து இது ஒரு 6 கிலோமீட்டர் நெடுக்க இருக்குது. இது இந்த இடம் கரெக்டாக அப்படியே சுற்றிலையும் பாருங்களேன். ஹெல்மெட்டை கேட்டேன், முடி வேறு அதிகமாகிடுச்சு. இது வேறு அவன் யோகி பாபுன்றானுங்க. எங்கே போனாலும் என்னை விட மாட்டுறாங்க. ஆக்சுவலாக யோகி பாபு மாதிரி இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நான் முடி ஷார்ட்டாக, இப்போ மூஞ்சி ஃபுட்டாக இருக்குல்ல, அதனால நான் ஷார்ட்டாக எடுக்கிறது. அதனால தான் சரி முடி வைக்கிறேன். மூஞ்சி பெருசாக இருக்கும்போது ஷார்ட்டாக முடி வெட்டினா நல்லா இருக்காது. அதுக்கு தான் பார்த்துருந்தேன். சரி எங்கே போனாலும் யோகி பாபுன்றாங்க. என்னத்தான் பண்ணுறதுன்னு தெரியல. சில டைம் வரும் அப்படியே கண்டுக்காம போயிடும். என்ன ப்ரோ அவருக்கு அவ்வளோ பெரிய ஆள், அதனால் நீங்கள் அவ்வளோ எவ்வளோ பெரிய ஆள், அவர் பேரை சொன்னால் என்ன உங்களுக்கு பெருமை தானே அப்படி இப்படின்றானுங்க. ஆக்சுவலாக அவர் வந்தார், பேர் எடுத்துட்டார். அவர் என்ன, புரியுதா, அவரோட இது. இப்போ நான் யோகி பாபு மாதிரி இருக்கிறனால ஆக்சுவலாக அவரை அது அந்த ஒரு இதுவாகவே வரும் டோட்டலாகவே. இதானே ஹியூமன் நேச்சர். அதான் ஒருத்தன் சின்ன தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அதை அவன் சாகுற வரைக்குமே அதை வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. அது மாதிரி எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காது. ஆக்சுவலாக அது ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்களேன். எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல. நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னா நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்துடணும். மற்றவங்களோட ஐடென்டிஃபை எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு, நான் என்ன பண்ணுறேன் அதுதான் என்னோடய ஐடென்டிஃபை. நான் சும்மா இருக்கேன், நான் வெட்டியாக இருக்கேன், இல்லை நான் ஏதாவது பண்ணுறேன். அந்த மாதிரி மற்றவங்களோட ஐடென்டிஃபை நம்மளுக்கு திணிக்க அது நம்மளுக்கு பிடிக்காது. அதை வச்சு எனக்கு அதுலேருந்து அப்போலேருந்து இதனால் நான் மீடியா, சினிமா இதெல்லாம் ட்ரை பண்ணல. ஏதோ எனக்கு சினிமா பிடிக்கும், ஃபன்னாக இருக்கணும்னு பிடிக்கும். ஆனால் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் எதுக்கு சொன்னேன்னா, எல்லோரும் யோகி பாபு எங்கே போனாலும் வண்டியெல்லாம் துரத்திட்டு வரானுங்க. ப்ரோ நீங்கள் யோகி பாபு மாதிரி இருக்கீங்க, எங்கே போனாலும் அதே தான் சொல்கிறாங்க. இப்போ பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, விளையாட்டாக எடுத்துக்கிறேன். முன்னெல்லாம் செம்ம காண்டாகும். இப்போ பாருங்களேன், அப்படியே இடத்த அந்த வர வழியெல்லாம் நிறையா இந்த மாதிரி வழியில் அழகாக சூப்பராங்க பாருங்கள். லைன் மரம் எனக்கும் நேராக உங்களுக்கு காமிக்கிறேன்ல, அப்படியே வரிசலாக இருக்குது பாருங்கள். அப்படியே நடந்து போகிற மாதிரி ஃபோட்டோஷூட்டுக்கு செம்ம பிளேஸுங்க. ரீல்ஸு, ஷார்ட்ஸு அந்த மாதிரி. இப்போ பாறைலாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய பாறை. இது எந்த நந்தரில் காடு மாதிரி தான் இருக்குது. இதை நான் அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன். அதுக்காக உங்களுக்கு நான் இந்த வீடியோ எடுத்து போடணுன்னு நினச்சேன். ஓகே. இது என்ன மரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி எங்கள் ரோட்டில் நிற்கிது. தள்ளி விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். சரி போகிறேன் பாருங்க. திருச்சி ஒரு வேலையாக வந்தேன். இப்போ தான் பாண்டிச்சேரியிலேருந்து நேராக கிளம்பியாச்சு. சனிக்கிழமை காலையில் பாண்டிச்சேரி வந்தோம் காலையில். ஸோ அங்கே உள்ள ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு திங்ஸ் அப்ராட்லேருந்து கொடுத்து வச்சுருந்தார். திருச்சி ஏர்போர்ட் வந்து வாங்க சொல்லி. ஸோ அதுக்காக போயிட்டுருக்கேன். இப்போ வாங்கிட்டு நேராக திருப்பி உடனே சென்னைக்கு போகணும். ரெஸ்ட்டே இல்லை. நேற்று மட்டும்தான் ஈவினிங் பண்ண வந்தோம்.
இந்த வீடியோலாம் நான் போட்டு விட்றேன். ஈவெண்ட்லாம் சாப்பாடு வேறு லெவலுங்க எல்லாமே. ஆனால் என்ன அந்த கேம்ஸ் தான் கொஞ்சம் எனக்கு ஆக்கோட சரியில்லை. அது கரெக்டாக ஈவெண்ட் கோஆர்டினேஷன் பண்ணல, அது நடத்த தெரிலன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஓகே, எதுவும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்தது இந்த ஒரு ஈவெண்ட். யமகாவிலேருந்து கண்டக்ட் பண்ணுது ஓவர் நைட் ஃப்ரீ ரைடுன்ட்டு. ஓகேங்க, பாய். கடைசியாக இந்த இடத்த இது மாதிரி தான் அப்படி தெரியும். உள்ளே நிறைய மரம் அப்படியே கேப் விட்டு பச்சை பசேன்னு இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வெயில் வந்துச்சுல்ல, அதனால் அப்படி இருக்குது. வெயில் கம்மியாக அப்படியே பசுமையாக தெரியும், பார்க்கும்போது அழகாக இருக்கும். டன்.